என்னம்மா பூமாரி, ரெடி ஆயிட்டியா? ஆமாத்த, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். அவரு கிளம்பி வந்தாருன்னா கிளம்ப வேண்டியதுதான். சரி சரி, அவன் இப்போ வந்துருவான் ஆஃபீஸில். ஆமா, அந்த ஷர்ட் எல்லாம் எடுத்து இங்கே போட்டிருக்க, உள்ள எடுத்து வை. அவனுக்கு இந்த மாதிரிலாம் போட்டால் பிடிக்காது. இல்ல அத்த, இது நான் அவருக்காக எடுத்து வச்சது அத்த. அவர் இந்த கலர்ல ஏதாவது ஒரு கலர் போடுவார்ல, அதனாலதான் எடுத்து வச்சிருக்கேன். ஓ அப்படியா? மேலே இருக்கிறது உன் ட்ரெஸ்ஸுக்கு நல்ல மேட்சாக இருக்க. அப்போ அந்த கலரையே போட சொல்லிடு. 2 பேரும் நல்ல ஜோடியாக போயிட்டு வாங்க. ஆமாத்த, நானும் அதான் நினைச்சேன், அவருக்கு இந்த கலரை போட சொல்லலான்ட்டு. அவர் சரின்னு சொன்னா இதையே போட சொல்லிடுறத்த. சரிம்மா, போயிட்டு 2 நாளில் சீக்கிரமாக வந்துடுங்க சரியா வீட்டுக்கு. அதுவும் இல்லாமல் அவன் ஏதாவது கோவமாக உன்கிட்ட பேசினா நீ எதுவும் நினச்சிக்கிடாத சரியா? ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல, அதை அப்பவே மறந்துட்டேன். அதுவும் இல்லாம நான் தான் தேவையில்லாம பேசல, அதனால தானே அவர் அப்படி சொன்னாரு. அம்மா சொல்லுமா அன்னிக்கிட்ட. ஏண்டி நீ எதுக்கிட்ட இப்போ இங்கே வந்த? என்னம்மா, என்ன நல்லா ஏமாத்துறியோ? என்கிட்ட சொல்ல போறேன்ட்டு சொல்லிட்டு தானே வந்தேன். இப்போ என்ன பேசாம நிக்க இங்க வந்து சொல்றியா எப்படி? ஏண்டி இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, சரி வராது. ஏமா இப்படி பண்ற? நான் மட்டும் எப்பவும் தனியா தானே இங்க இருக்கேன். அண்ணி கூட போயிட்டு வரேன், ப்ளீஸ்மா சொல்லுமா. ஏண்டி வேண்டாண்டி, நீயும் சும்மா இருக்க மாட்டேன், உன் வாயும் அங்க சும்மா இருக்காது. தேவையில்லாம ஏதாவது பேசி வச்சுட்டு வந்துடாத. அதுக்கப்புறம் ஒரு ஆள் மூஞ்சில முழிக்க முடியாது. ஏமா இப்படி பண்ற? ப்ளீஸ் சொல்லுமா, நான் போயிட்டு வர்றேன். எனக்கு போர் அடிக்கும் யாருமே இல்லாட்டி. ஏண்டி இவ்வளவு நாளா என்ன ஆட்களோடய இருந்த? இப்படி தானடி இருந்த, இன்னைக்கு என்ன புதுசா? ஏம்மா ப்ளீஸ்மா, நான் போயிட்டு வரேனே. அண்ணி வீட்டுல என்னெல்லாம் செய்யறாங்கன்ட்டு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒருத்தி. என்னாச்சு பவி? அத்தை என்னாச்சு அத்தை? அது ஒன்றும் இல்லைம்மா பூமாரி, நீ இன்னைக்கு மறு வீட்டுக்கு போறீல, அதான் பவித்ராவும் உன் கூட வர்றேன்ட்டு சொல்றா. நான் வேண்டான்னுட்டு இருக்கேன். அப்படியா? வரட்டும் அத்தை, அதனால என்ன இருக்கு? பவித்ரா நீ எங்க கூட வா. சரிங்க நீ, நான் அப்ப வர்றேன். எனக்கும் வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிக்குதா நீ. அதான் அம்மா கிட்ட இருந்து நேரத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன் தெரியுமா. அம்மா அதான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன்ட்டே இருந்தாங்க. நல்ல வேலை நீங்களே சரின்ட்டீங்க. அப்ப நானும் உங்க கூட வர்றேன். வா, அதனால என்ன இருக்கு? இங்க பாருடி, அங்க போய் ஏதாவது பேசி வச்சேன்னு வச்சுக்கோ, வாயிலே ஒன்று வச்சிருவேன் சொல்லிட்டேன். அமைதியா இருந்தமா வந்தமான்ட்டு இருக்கணும். உன் அண்ணன் பண்ற அலப்பறை காணாதுன்ட்டு நீ ஏதாவது அங்க அலப்பறை கூட்டி வச்சேன்னு வையே, அவ்வளோதான். அதெல்லாம் நான் ஒன்றும் பேச மாட்டேன். ஆமா, மாப்பிள்ளை விருந்துலாம் நல்லா வைப்பாங்கல்ல, நல்லா மூக்க முட்டை சாப்பிடலாம் போலையே. அதானே பார்த்தேன், நீ திங்க தானே போறாங்க. சும்மா இருமா நீ வேற. ஏண்டி இங்க பாரு, உன் குரங்கு சட்டையெல்லாம் அங்க பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். தேவையில்லாம மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி எதுவும் பேச்சும் அங்க இருக்கக்கூடாது. அப்புறம் உன் அப்பா கிட்ட சொல்லி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அதெல்லாம் நான் ஒன்றும் பேச மாட்டேன் சரியா? அமைதியா இருந்துட்டு அமைதியா வர்றேன், போதுமா? அது பூமாரி, நீ போகையில உங்க வீட்டுக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்க, அதை வாங்கிட்டு போ சரியா? என்னதுமா அது? சும்மா ரெடி அதிக பிரசங்கி. என்னது அத்தை? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை. இருக்கட்டும், முறையா வீட்டுக்கு போறீல, வாங்கிட்டு போ சரியா? நான் கீழே வெயிட் பண்றேன். சரிங்க அத்தை. அத்தை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், குக்கக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவா. நீ பேசாம போயிட்டு வா, எங்களை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க அத்தை. அண்ணி, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு, எங்க எடுத்தீங்க? இந்த புடவையா? இது முன்னாடியே எடுத்ததுமா. அதான் நீ எங்க எடுத்தீங்கன்னு கேக்குறேன். நல்லா இருக்க, கலரும் சூப்பரா இருக்கு. உனக்கு வேணுமா அந்த புடவை? ஐயோ அண்ணி, எனக்கு எதுக்கு இந்த புடவைலாம்? எனக்கெல்லாம் வேணாம். என்கிட்ட இருக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு. அதுவும் இல்லாம புடவையா? நான்லாம் புடவைலாம் கட்டவே மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டி தானே ஆகணும். அதெல்லாம் அப்பம் பார்த்துக்கிடலாம். ஆனா இந்த புடவை எனக்கு கண்ணுக்குள்ளே நிக்குது அண்ணி, சூப்பரா இருக்கு. நான் வேணா வாஷ் பண்ணி உன்கிட்ட கொடுத்துட்றேன், அடுத்த தடவை நீ விடு சரியா? சாச்சா, அடுத்தவங்க ட்ரெஸ் எல்லாம் நான் போடவே மாட்டேன். என்ன அண்ணி இப்படி கட்டிங்க என்ன பார்த்து? அப்படியா? நீ யார் ட்ரெஸ்ஸையுமே போட மாட்டியா? நான்லாம் அப்படி போடுற பழக்கமே கிடையாது. ஒன்லி என்னோட ட்ரெஸ் மட்டும்தான். நாங்களாம் அப்படி கிடையாது. மல்ல ட்ரெஸ்ஸை நான் போடுவேன், என் ட்ரெஸ்ஸை என் தங்கச்சி போடுவா. எல்லாரும் அப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிடுவோம். சீ, ஏன் சீன்னு சொல்ற? அண்ணி, உங்க ஃபேமிலி வேற எங்க ஃபேமிலி வேற இல்ல. நீங்க வந்து வெறும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ அப்படி இருக்கும். நாங்க அப்படி கிடையாதுல்ல, நாங்க ரிச்சான ஃபேமிலியில. எங்க அம்மாலாம் நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தந்துட்டே இருப்பாங்க. பழைய ட்ரெஸ் எல்லாம் எங்களை போடவே விட மாட்டாங்க. நானும் அப்படிதான், எங்க அண்ணனும் அப்படிதான். ஓ அப்படியா? இல்ல உனக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லையில? அதான் எங்க பெரியம்மா பொண்ணு இருக்காளே, அதுக்கு மீறி நான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டதே கிடையாது. அவங்களும் அதே மாதிரி தான். என்னோட ட்ரெஸ் எல்லாம் அவங்க வாங்கலாம் மாட்டாங்க, அவங்க தனியா எடுத்துப்பாங்க. உங்களை மாதிரிலாம் எனக்கு புதுசாக தான் நீ கேள்விப்படுறேன், இப்படியெல்லாம் இருப்பாங்களான்ட்டு. ஆச்சரியமா இருக்கு. என்ன நீ மூச்சிங்கானோ பேச்சிங்கானோ? ஆமா, இந்த கழுத்தில் போட்டிருக்குது அதெல்லாம் கையில் போட்டிருக்க மோதிரம்லாம் எங்கள் வீட்டில் உள்ளது தானே? ஆமாம்மா, நேற்று அத்தை தான் கொடுத்தாங்க, நீ போட்டு போயிட்டு வான்ட்டு வந்தோன்னே கழட்டி கொடுத்துட்றேன். சாச்சா, நாங்கள் என்ன அடுத்த வீடு மாதிரி உங்களை என்ன கொடுமையாப்படுத்த போகிறோம்? இதை கழட்டிட்டா அதை கழட்டிட்டான்ட்டு. நாங்கள்லாம் தர்றதுக்கு நல்ல மனசு உள்ளவங்க. பரவாயில்ல, நல்லா அனுபவிச்சுக்கோங்க. ஏன் நீ உங்க வீட்டுல நல்ல விருந்து வைப்பாங்களோ? என்னமெல்லாம் இருக்கும்?
நிறைய வைப்பாங்களோ? ஜாங்கிரி, லட்டு, அப்புறமா மைசூர் பாக்கு, வேற சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, அப்புறம் நிறைய வைப்பாங்களோ? விருந்துனா அப்படிதானே இருக்கும். நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் மாப்பிள்ளை விருந்துனா நல்லா தரமா வைப்பாங்கன்ட்டு. அப்படியே அண்ணி இருக்கும்? எங்க வீட்ல அவ்வளவு பெருசாலாம் வைக்க மாட்டாங்கம்மா. எங்க அம்மாக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி வைப்பாங்க. என்ன அண்ணி நீங்க இதை கூடவா உங்க வீட்டுல வைக்க மாட்டாங்க? ஆச்சரியமா இருக்கு. வைக்க மாட்டாங்கன்னு இல்ல, அம்மா என்ன வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் தெரியாம உன்கிட்ட சொல்லி நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் அது இல்லன்ட்டு ஏதாவது சண்டை போடக்கூடாதுல்ல, அதுக்காண்டிதான். எதுவும் தெரியாதுன்ட்டு சொல்றேன். ஏன் நீ என்ன பார்த்தா என்ன சண்டைக்காரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு? நான் என்ன வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் என்ன சண்டை போட்டுக்கிட்டா நிக்கிறேன்? எனக்கு ஒரு வேலை இல்ல பாருங்க. என்னங்க வாங்க. அண்ணா வாண்ண, எவ்வளவு நேரம் லேட் ஆகிட்டே நிக்கிற? நாங்க ரெடி ஆயிட்டோம், நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இப்பதானே ஆபீஸ் விட்டு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை? ஆமா, நீ எங்க ரெடியா இருக்க? அண்ணா நானும் உங்க கூட வரப்போறேன். என்னது, எங்க கூட வர போறியா? எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ வீட்ல இரு. என்ன அண்ணா இப்படி சொல்ற? நான் வருவேன் போ. சும்மா இரு பவித்ரா, எங்களை தானே கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணிருக்காங்க. தேவையில்லாம நீ எல்லாம் வர வேணாம், நீ வீட்ல இரு, அம்மா அப்பா கூட இரு. பாவங்க வரட்டும், அவளா வரணும்னு ஆசைப்படுறாள்ல. உன்கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்டனா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு. அது ஒன்றும் வர வேணாம், வீட்டுல போய் இருப்போ. எனக்கு தெரியுமே நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் பேசுவேன்ட்டு. நல்லா அண்ணி தான் உனக்கு சொல்லி தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே நீ இப்படி எல்லாம் பேசுற. அண்ணி தான் சொல்லியிருக்காங்க நான் வரக்கூடாதுன்ட்டு. நான் வர்றது உனக்கு பிடிக்கல, அதான் அண்ணி அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ பவித்ரா, நீ என் கூட தானே இருக்க. நீ வர்றது கூட எனக்கு தெரியாது. அத்தை இப்பதானே சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள நான் எப்படி அவர்கிட்ட சொல்லி இருக்க முடியும்? ஏமா அப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன நீ, நான் ஒன்னொன்னா கேள்வி கேட்டே இருப்பேன்ட்டு நீங்க மெதுவா மெசேஜ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அண்ணன் இப்படி எல்லாம் சொல்லுது. ஏய், இப்போ எதுக்கு அழுவுற? உனக்கு தான் நாங்க வர்றது பிடிக்கல, அங்க என்னெல்லாம் கவனிப்பாங்கன்ட்டு பாக்குறதுக்கு தானே வர்றேன். வந்தா இப்ப என்னவா? நிறைய நல்லா நீ மட்டும் சாப்பிடலான்ட்டு தானே என்ன கழட்டி விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேரை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு நீயும் போய் நின்னா அவங்க என்ன சமைச்சு வச்சிருப்பாங்க? ஆமா, இன்னைக்கு நைட்டேவா சமைக்க போறாங்க. இன்னைக்கு நைட்டு அங்க தங்கிட்டு நாளைக்கு தானே அங்க சாப்பிடணும். எப்படினாலும் நான் வர்றது அவங்களுக்கு தெரியதானே போகுது. அப்புறம் ஏன் தேவையில்லாம சமைக்காம இருக்க போறாங்க? அண்ணியே சரினாலும் நீ நல்ல சரியான ஆளுதான் போல. சரி சரி கத்தாத, காதுக்குள்ள கொய்யின்ட்டு இறையுது. போ, ரெடி ஆயிட்டு வா, கூட்டிட்டு போறேன். இதுல என்ன சந்தோஷமோ உனக்கு தெரியல அங்க வர்றதுல. அப்போ உனக்கு ஓகே தானே நான் வர்றது? அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டியே? ஓகே தான் தாயி, போய் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் லேட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அதுவும் இல்லாம 2 நாள் அங்கதான் இருக்கணுமா. நான் ஆபீஸ் கிளம்பிடுவேன். தேவையில்லாம வீட்டுல கொண்டு விடு, எனக்கு போர் அடிக்குன்னு சொன்ன அங்க வச்ச ஒரு அப்பா அப்பிடுவேன். அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரியா? நான் என்ன ஒன்ன மாதிரியா? நாங்க நல்ல ஜாலியா இருப்பேன். அண்ணி தான் இருக்க தானே செய்வாங்க. கடவுளே, இவ வேற வர்றா. ரொம்ப பயமா வேற இருக்கு. அங்க வந்து எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. அதுவும் இல்லாம இவங்க அண்ணன் வர்றதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு, எதுவும் பேசிடக்கூடாதுன்ட்டு. இவ வேற மலர்கிட்ட அது இது பேசிட்டே இருப்பா. கல்யாணத்துல அப்படி இப்படின்ட்டு சண்டை வர பாத்துரு. எந்த சண்டையும் வராம வீட்டுக்கு திரும்பணும். அது வேற ரொம்ப கவலையா இருக்கு. இடையில ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அண்ணா அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கிளம்பு சரியா? நான் ரொம்ப நேரம்லாம் கிளம்ப வெயிட் பண்ணிட்டு நிக்க முடியாது. சீக்கிரம் வாங்க 2 பேரும். சரி கிளம்பு. உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், சீக்கிரமா ரெடி ஆயிக்கல வாங்க. சரிம்மா வர்றேன், நீ போ. அண்ணி அப்புறம் என்னமோ கேட்கணும்னு நினைச்சேனே. சரி சீக்கிரம் வாங்க, மறந்துட்டு அப்புறமா கேட்க. சரி பவித்ரா, நீ போய் வெயிட் பண்ணு, நான் வர்றேன். என்னங்க, உங்களுக்கு டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? இப்படிதான் வந்தவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்பியா? போய் எடுத்துட்டு வரணுங்கிற அக்கறை எல்லாம் கிடையாதா? அப்படி இல்லைங்க, பவித்ரா வந்து பேசிட்டு இருந்தாள்ல, அதான் கவனிக்கல. சீக்கிரமா டீ எடுத்துட்டு வா. ஏற்கனவே தலைவலியா இருக்கு. உங்க வீட்டுக்கு வேற வந்து அவங்க வேற என்ன தலைவலியெல்லாம் ஏன் தலைமையில தூக்கி வைக்க போறாங்கன்னு தெரியல. ஏங்க அப்படி சொல்றீங்க? விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாங்க. கட்டாயம்லாம் யாரையும் படுத்தல. வர்றேன். அதுக்கப்புறம் அது இதுன்னு லெக்சர் எடுக்க ஆரம்பிப்பேன். தேவையா இதெல்லாம் எனக்கு?